வணக்கம். விஜயனுடைய சொத்து மதிப்பு இத்தனை கோடியா அப்படின்னு எல்லாரும் வாயை பொளக்கிற அளவுக்கு விஜய் வந்து என்ன பண்ணிருக்காரு, சொத்து மதிப்பை காட்டியிருக்கிறாரு. இது போக அப்பா, அம்மா, மனைவி, மகன், மகள்களுக்கு எல்லாருக்கும் கடன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அதிரடி கிளப்பியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நான் சினிமாவுல உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், புகழ விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற விஜய் பல விஷயங்களை விடாம பின்னாடியே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது என்னப்பா புகழ விட்டுட்டு வந்தேன், மத்ததெல்லாம் விட்டுட்டு வரல, ஏன் கடன் கொடுத்தாரு குடும்ப உறுப்பினர்களுக்கு? தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல போலாம். ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்துல மும்முரமா இறங்கிட்டாங்க. இதுல வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு தினத்துல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் சரி, உறுப்பினர்களும் சரி, யாரெல்லாம் வேட்பாளர் எல்லாருக்கும் வந்து வேட்பு மனுவை தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நேற்று தினத்துல விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் நிக்கிற சூழ்நிலையினால பெரம்பூர் தொகுதியில வேட்பு மனு தாக்கல் பண்ணாருங்க. பொதுவா எல்லா வேட்பாளர்களும் வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது எனக்கு இத்தனை கோடி சொத்து இருக்குப்பா, எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்கு, அசையும் சொத்து இருக்கு, அசையா சொத்து இருக்கு, என்கிட்ட கையிருப்பு இவ்வளவு இருக்கு, அது மாத்திரம் இல்லாம என் மனைவி பேர் மேல, என் பிள்ளைகள் மேல இவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பத்திர தாக்குதல் பண்ணும். சோ அந்த வகையில பிரமாண தாக்கல் பண்ணும்பொழுது விஜய் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அது பல சர்ச்சைகளுக்கும் அதிரடிகளுக்கும் பேர் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகணும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு 520 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அசையும் சொத்துகள், அசையா சொத்துக்கள் சேர்த்து 520 கோடி சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல சின்ன முரண்பாடுகள் இருக்கு, சந்தைகளும் சர்ச்சைகளும் எழும்பிருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த வருடத்துல விஜயோடைய நெருங்கிய நண்பரும் நடிகருமான ஸ்ரீநாத் அவர்கள் சொன்னபோது தி கோட் படத்துல விஜய் அவர்கள் வாங்கின சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கோடி. ஜனநாயகன் படத்துல விஜய் அவர்கள் வாங்கின கோடி 250 கோடி. சோ இவ்வளவு இருக்கும் பொழுது இவ்வளவு எல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்திருக்கிறாரு அப்படின்னு பேசி அதிரடியை கலப்பினாரு. ஆனா விஜய் அவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுக்கும் அவருடைய நண்பர் ஸ்ரீநாத் அவர்கள் சொன்னதுக்கும் ஒத்து போகவே இல்லை, மேட்ச் ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்துகள் சொல்லிட்டு வராங்க. இதனிடையில புதுசா ஒரு அதிரடியை கலப்பி இருக்கிறார். விஜய பொதுவா நமக்கு நடிகரா தெரியும், இப்ப அரசியல் கட்சி தலைவரா தெரியும். ஆனா அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபதி அப்படின்னு யாருக்குன்னா தெரியுமா? தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சிருக்கு. ஜெயா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ரியல் எஸ்டேட்டை விஜய் அவர்கள் சைலண்டா பின்னாடி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒண்ணு இருக்கு. இதுக்கு யாருங்க டைரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது, அவங்க அப்பாவும் கிடையாது, அவங்க அம்மாவும் கிடையாது, பையன் யாருமே கிடையாது. ஆஸ்தான டிரைவர், தனக்கு 30 வருடமா டிரைவரா இருந்த அந்த டிரைவர் ஜெயா ப்ராப்பர்ட்டிஸ் உடைய டைரக்டர் இருக்காரு. அவருடைய மகனுக்கு தான் இப்ப எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சர்ச்சை பண்ணிருக்கு. விஜய் அவர்கள் செய்யறாருன்னா எடுத்தங்கொத்தெல்லாம் செய்ய மாட்டாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதனாலதான் செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் போக இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ எங்க அப்பா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, என் பிள்ளைகள் இருக்காங்க, நான் எனக்கு அது வந்து என் கடமை. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறது, பண தேவைகளோ இல்ல சொத்து தேவைகளோ செய்யறது என் உதவி, அது வந்து என் கடமை. கடன் அப்படின்னு விஜய் அவர்கள் அதிரடியை கிளப்பியிருக்காரு. எஸ்ஏசி சந்திரசேகருக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன், அவங்க அம்மா சோபாவுக்கு 87 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன், மனைவிக்கு 12 கோடி சொத்து இருக்கு, மனைவி சங்கி 12 கோடி கடன் கொடுத்துருக்கேன், என் மகன் ஜெய்சன் சஞ்சய்க்கு 8 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன், அதே போல என் மகள் ஷாஷாவுக்கு நான் 4 லட்சம் என்ன பண்ணிருக்கேன் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியை கிளப்பி இருக்கிறாரு. அதாவது ஒரு நல்ல அப்பனாகவும் விஜய் அவர்கள் இருக்கிறாரா அப்படின்னா இது வந்து பொதுவெளியில தெரியும் பொழுது எல்லாருமே எப்படி சொல்றது, விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா, அவர் எந்த அளவுக்கு உச்சத்துல வச்சிருந்தோம், இப்படி வந்து விஜய் அவர்களுடைய கேரக்டர் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முகம் சுளிக்க வைக்கிறது தான் இங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மகனாவும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கடன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. யாராவது சொந்த அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுப்பாங்களா? கட்டுன மனைவிக்கு, பெத்த பிள்ளைகளுக்கு கடன் கொடுப்பாங்களா? அதெல்லாம் அவருடைய கடமை. ஒரு அப்பா அம்மாவுக்கு மகனா இருந்து செய்ய வேண்டிய கடமை, ஒரு பிள்ளைக்கு அப்பனா இருந்து செய்ய வேண்டிய கடமை, ஒரு மனைவிக்கு கணவரா இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை கொச்சைப்படுத்துகிற விதமா கடன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பொதுவெளியில நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆக மொத்த விஜய் அவர்கள் சொத்து மதிப்பை கம்மி பண்ணணும், அதாவது என் பேர் மேல இவ்வளவு கோடி சொத்து இருக்குன்னா ஆனா இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு. இவரு வெளியில கடன் வாங்கியிருக்காரா, பேங்க்ல கடன் வாங்கியிருக்கிறாரா, இல்ல மத்தவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சோ இவர் கடன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது திரும்பவும் வர வேண்டிய ஒரு சொத்து மதிப்பா தான் இருக்கு. சோ அதுவும் அந்த சொத்து பட்டியல்ல சார்ந்ததா இருக்கும். இது போக கடந்த 25 வருடங்களாக, அதாவது மனைவி சங்கீதாவை அவர் கரம் பிடித்ததுல இருந்து இதுவரைக்கும் வாங்கின சொத்துக்கள் எல்லாமே அவர் பேர் மேல மட்டும் தாங்க இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் ரொம்ப உச்சத்துக்கு வந்துட்டேன், எனக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கு அப்படின் போது நான் புதுசா வந்து என்ன பண்ணுவேன், சொத்துக்கள் வாங்கும்போது என் மனைவி பேர் மேல வாங்குவேன், என் பிள்ளைகள் மெச்சூரிட்டி ஆயிட்டாங்கன்னா அவங்க பேர் மேல வாங்குவேன். ஆனா விஜய் கொஞ்சம் கூட
அவருடைய மனைவி பேர் மேலேயோ அவங்க அப்பா அம்மா பேர் மேலேயோ அவங்களுடைய மகன் மகள் பேர் மேலேயோ சொத்து வாங்கவே இல்லை. முழுக்க முழுக்க எல்லா சொத்துக்களும் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேராசையா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் எல்லா சொத்துக்களையும் என்ன பண்ணிருக்காரு, அவர் பேர்ல வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 வீடு இருக்குங்க. இந்த 10 வீடும் விஜய் பேர் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி, இது போக நகைகள், வெள்ளிகள், வைரங்கள் போன்ற பல விஷயங்கள் விஜய் கிட்ட இருக்கு அப்படின்னு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்ய நான் உச்சத்தை விட்டுட்டு வரேன், சினிமாவின் புகழ் உச்சத்துல நான் இருந்தேன், என்னை வாழ வைத்த மக்களுக்கு நான் நன்றி கடை செலுத்த வரேன், அதனாலதான் நான் அரசியலுக்கு வந்தேன், மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு வர விஜய் தன்னுடைய சொத்து மதிப்பு கூடயே சேர்த்து தான் எடுத்துட்டு வராரு. எனக்கு சொத்து பிரச்சனை, எனக்கு சொத்து மேல எனக்கு அக்கறை இல்லைங்க, பணம் மேல எனக்கு பாத்தீங்கன்னா அக்கறையே இல்லை, எனக்கு மக்கள் தான், பணம்லாம் இப்போ ஒரு பெருசே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர விஜய் இன்னமும் பணத்தையும் தன்னோட சேர்த்து தான் கொண்டு வராரு கண்டி. அவரு மக்களுக்காக சேவை புரியறதுக்கு வரவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது போக 3 ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாரா, அந்த 3 ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறாரு. இதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, கட்சியில எவ்வளவு வரவு செலவு கணக்கு அதெல்லாம் இருக்கு. சோ விஜய் அவர்கள் சொத்து மதிப்பு பட்டியல் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அவர் வாங்குற சம்பளத்துக்கும் அவருக்கு கணக்கு காட்டுற சொத்து விவரத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு கால்குலேட் இடிக்குது அப்படின்னும் பேசப்படுது. ஆக மொத்த ஒவ்வொரு தலைவர்களும், இது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வேட்பாளர்களா நிக்கிற எல்லாருமே சொத்து மதிப்பை காட்டணும். அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா வருமான வரித்துறை மூலமா ஐடி கட்டுறது எல்லா கரெக்டா இருக்கு. எடுத்தவங்க ஒருத்தன்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க, சொத்து விவரங்கள் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் பண்றாங்கன்னா அது கரெக்டா அக்யூரேட்டா இருக்கணும், மேட்ச் ஆகணும். நீங்க ஐடிக்கு எவ்வளவு வரி கட்டுறீங்க அப்படின்றது எல்லாமே கரெக்டா கால்குலேட் ஆனாதான் அவங்களுடைய வேட்பு மனு என்ன பண்ணணும், அங்கீகரிக்கப்படும் அப்படின்றதும் ஒரு ரூல்ஸ்ல இருக்கு. சோ அதெல்லாம் விசாரிப்பாங்க. எடுத்தவங்க ஒருத்தனை விஜய் சொல்லிட்டாரு இவ்வளவு சொத்து மதிப்பா அவ்வளவு இதுவா அப்படின்னு எடுத்தவங்க எல்லாத்தையும் ப்ரூஃபா என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அவரு எல்லா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் அவர் வேட்பு மனு தாக்கல் நிராகரிக்கப்படுதா ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதன் மத்தியில விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கே கடன் கொடுத்திருக்கிறாருப்பா, பெத்த அப்பா அம்மா மனைவி மகன் மகள்களுக்கு கடன் இருக்காரு அப்படின்னும் டிவிக்கே கட்சியினர்கள் மத்தியில என்ன பண்ணுது, முகம் சுளிக்க வைக்குது. இவ்வளவு கொடுமையானவரா, ஏற்கனவே தன்னுடைய மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு நடிகை கூட வெளியே வந்தாரு. அப்பவே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, விஜய் இப்படிப்பட்ட கேரக்டரா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ மகனுக்கும் மகளுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமைய இவரு கடனா சொல்றாரு இன்னும் பேசப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.